பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா 31 33வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் 2025 ஆண்டு 6வது மாதம் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு அருமையான வேத வார்த்தையை தருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பம், நாம் ஒரு இஸ்ரவேல் குடும்பம், நம்ம ஜேசி அனந்த நகர் குடும்பம். அதே போல இஸ்ரவேல் குடும்பம், இஸ்ரவேல் சபை அனைத்தையும் ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? இஸ்ரவேல் குடும்பம். அப்ப இந்த குடும்பத்தோடு, இஸ்ரவேல் குடும்பத்தோடு சொல்லும்போது நம்மோட ஆண்டவர் சொல்லுகிறார், பண்ண போகிற உடன்படிக்கை ஆவது. என்ன உடன்படிக்கை பண்றாரா? நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாகியிருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். எப்பொழுது என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைப்பே, அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். இந்த இந்த மத்தியான வேளையில் கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு புதிய உடன்படிக்கை வைக்க போகிறார். ஒரு புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? பாருங்க, தேவன் தம்முடைய பிரமாணத்தை எங்க எழுத போறாராம்? இருதயத்தில் எழுத போகிறாராம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஒன்று எழுத போறாரு. நிறைய பேர் ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது சொல்லுவாங்க, இது என்னுடைய தலை எழுத்துன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? வீட்டில் கூட சாதா சொல்லுகிற வார்த்தை. நிறைய தாய்மார் சொல்லுவாங்க, இது என்னுடைய தலை எழுத்து. அவங்க நினைக்கிறாங்க தலையில் ஏதோ ஒன்று என்ன செய்திருக்கிறது, எழுதி இருக்கிறது. நான் சொல்லுகிற தலையில் எதுவும் எழுதலை. நம்ம சொல்லுவோம் தலை எழுத்தணும். ஸ்கூலில் போனால் டீச்சர் சொல்லும், தலையில் என்ன இருக்குது. இப்போ சொல்லுவாங்களோ தெரியல, நாங்கள்லாம் படித்த காலத்துக்கு சொல்லுவாங்க, எனக்கு தலையில் களிமண் தான் இருக்கு. என் தலையில் என்ன இருக்குது? இப்போ உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல டீச்சர்ஸ் பாருங்க, சொன்னாலும் சிக்கலில் மாட்டிக்கிறோம். இன்னைக்கு சொன்னால் என்ன ஆயிரும்? சிக்கல்ல மாட்டிக்கிறோம். பாவம், கடந்த வாரத்திலே குஜராத்திலே ஒரு டீச்சர் மத்தியானம் சாப்பிட்ட பிற்பாடு கிளாஸ், அவருக்கு ரொம்ப கொஞ்சம் வயசானவர் தான், இன்னும் ரிட்டையர்டுக்கு 1 வருஷமோ 2 வருஷம் இருக்கும் போல். ஏதோ கொஞ்சம் இதில் அவர் ஸ்டூலில் உட்கார்ந்து என்ன செய்தார்? தூங்கினார். தூக்கத்தில் சவுண்டும் வந்துட்டு. என்ன சவுண்டு? கொரட்டையும் வந்துட்டு. நம்ம பிள்ளைகள் சின்னவங்களா, அதுக்குள்ள ரகசியமாக ஒருத்தன் எது வச்சுருந்துருக்கான், மொபைலை வச்சு அதை அப்படியே வீடியோ எடுத்து, அவர் வீட்டுக்கு 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போவதுக்குள்ள உலகம் முழுவதும் என்ன செய்தாச்சு? வாத்தியார் என்ன செய்தார்? வகுப்பு நேரம் தூங்குறாரு என்று சொல்லி அந்த சவுண்டோட, கொரட்டை விடுகிற சவுண்டோட, ஏதோ அவர் ஒவ்வொரு டயர்டு போல் ஸ்டூலில் உட்காந்துட்டு காலை மேஜைக்கு மேலே போட்டு தூங்கிட்டாங்க. அதுவும் தப்புன்னு செய்யலை. பிள்ளைகள்கிட்ட நீங்கள் இன்னைக்குள்ள பாடத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சத்தமாக வாசிங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன செய்தார்? அவர் ஐயா தொங்கினார். கடைசியில் இப்போ வேலை இல்லாமல் என்ன செய்கிறாரு?
வீட்டில் இருக்கிறார். ஒரு தூக்கத்துக்கே மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறவங்க இப்போ ஏதாவது சொன்னால் விடுவாங்களா? இப்படி ஸ்கூலில் போனால் அப்படி, வீட்டில் இருந்தால் தலையெழுத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், தலையெழுத்தும் கிடையாது, வேறு ஒன்றும் இல்லை. கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஒன்று எழுதி வைத்திருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுவேங்க? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், உங்கள் இருதயத்தில் என் நியாயப்பிரமாணத்தை எழுத போகிறேன். உங்கள் இருதயத்தில் என் உடம்படிக்கே வைக்க போகிறேன். எது வைக்க போகிறேன்? என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்தில் வைப்பேன். உடம்படிக்கை அவர்கள் உள்ளத்தில் வைப்பேன். என் நியாயப்பிரமாணத்தை அவருடைய உள்ளத்தில் என்ன செய்வேன்? இருதயத்தில் என்ன செய்வேன்? எழுதுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, எழுதினால் அதுக்கு பிற்பாடு நான் தான் உங்களுக்கு தெய்வம். அதுதான் முக்கியம். இப்போ ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் தம்முடைய பிரமாணத்தை எழுதினா நமக்கு ஆண்டவர் யாரு? அவர். சாத்தான் தன்னுடைய பிரமாணத்தை எழுதினால் அப்படிப்பட்டவர்களுக்கு தெய்வம் யாரு? சாத்தான். பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய தெய்வம் வயர். அப்படின்னா அவங்களுடைய இருதயத்திலே சாப்பாடு என்று எழுதியிருந்தா அவங்க தெய்வம் யாரு? எது? வயர், சாத்தான். அப்ப இந்த கால வேளையில் நாம் சாதாரணமானவர் அல்ல. நம்முடைய இருதயத்தில் நியாயப்பிரமாணம் எழுதியிருக்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் அப்படி எழுத இல்லையே. இது ஒரு புதிய உடன்படிக்கைன்னு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை என்ன? பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை எதில் எழுதப்பட்டது? சொல்லுங்க, எதில் எழுதப்பட்டது? கற்பலகை. எதில் எழுதப்பட்டாங்க? கற்பலகையில் எழுதினான். தேவன் தான் எழுதி கொடுத்தான். அதை மோசே உடைத்தான். மறுபடியும் யார் எழுதுகிறார்? தேவன் சொல்ல சொல்ல யார் எழுதுகிறாரு? மோசே எழுதினாங்க. பழைய ஏற்பாட்டின் பிரமாணம், பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை எதில் எழுதப்பட்டது? கற்பலகையில். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறா, நான் ஒரு புதிய உடன்படிக்கை வைக்க போகிறேன். அந்த புதிய உடன்படிக்கை என்ன? எதில் நான் வைப்பேன்? உங்களுடைய அன்னைக்கு நான் எதில் கொடுத்தேன்? கற்பலையில் கொடுத்தேன். அந்த கற்பலை, நான் எழுதி கொடுத்த கற்பலையை யார் உடைத்து போட்டான்? ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பலை யார் உடைத்தான்? மோசே உடைத்து போட்டான். இனி யாராலும் உடைக்க முடியாத ஒரு பாருங்க பலகையில் நான் எழுத போகிறேன். அது என்ன தெரியுமா? இருதயமாகிய கற்பலை. அல்லேலூயா. யார் எழுத போகிறார்? கர்த்தரே எழுத போகிறார். அப்ப பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம் கற்பலை, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை நியாயப்பிரமாணம்ங்கிறது இருதயத்தில். அன்றைக்கு எழுதுவதற்கு என்ன பயன்படுத்தினாங்களோ தெரியல. எழுதுவதற்கு ஒரு மை வேணும். புதிய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம் உடன்படிக்கை எழுதுவது எந்த மை என்று தெரியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம். இயேசு பாருங்க, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்கிற வேளையில், அந்த கடைசி 40 தின வேளையில் அவர் சொன்னாரே, இது தம்முடைய ரத்தத்தை, அதான் திராட்சரசத்தை கொடுத்து விட்டு சொன்னாங்க, இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம், அநேகருக்காக சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அப்படியான நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்கள்? புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தாலே இருதயத்தில் பிரமாணம் எழுதப்பட்டவர்கள். அந்த பிரமாணத்தை யாராலும் மாய்க்க முடியாது, யாராலும் அழிக்க முடியாது, யாராலையும் அகற்ற முடியாது, யாராலையும் அது உடைக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ புதிய ஒரு உடன்படிக்கை, புதிய ஒரு நியாயப்பிரமாணம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுகிறது. நம்முடைய இருதயத்தில் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? அதுதான் இன்னைக்குள்ள பிரச்சனை. நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது? தேவன் தம்முடைய நியாயப்பிரமாணத்தை ஒரு புதிய உடன்படிக்கையாக நம்முடைய இருதயத்தில் எழுதுகிறார். அப்படி என்றால்
நாம் யாராக மாற்றப்படுகிறோம்? வாசியுங்கள் 31ஆம் அதிகாரம் 34வது வசனம். 34வது வசனத்தை வாசியுங்கள். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. நியாயப்பிரமாணம் நம்முடைய இருதயத்தில் இயேசுவின் இரத்தத்தால் எழுதப்பட்ட பிற்பாடு முதலாவது ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நியாயப்பிரமாணம் எழுதப்பட்ட பிற்பாடு இனி யாரும் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை, போதிக்க வேண்டிய தேவை இல்லை. அவர்களில் சிறியவன் மேலும் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயங்களில் நியாயப்பிரமாணத்தை தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே எழுதிவிட்டார் என்றால், அன்பு தேவ பிள்ளையே, ஒன்று அறிந்து கொள்ளணும், நானும் நீங்களும் ஆண்டவரை அதிகமாய் அறியக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். யாரை அறியக்கூடிய பாக்கியம்? யாரை அறியக்கூடிய பாக்கியம்? தெய்வத்தை அறியக்கூடிய பாக்கியம். காரணம், இருதயத்தில் அவரை பற்றி எழுதி வைத்தாயிற்று. அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? நாம் அறிந்து கொள்வோம். அவர் சர்வ வல்லவர், நாம் அவரை அறிய முடியும். அவர் நல்லவர், அதை ருசிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டெய்லி அவரை அறியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. நாம் இயேசுவை அறிய வேண்டும். நாம் இயேசுவை அறிந்து விட்டால் இந்த உலகத்தையே நம்ம வெறுத்து விடுவோம். பெரிய கோடீஸ்வரர் யாரு? பவுல். நல்லா படித்தவர். அக்காலத்தில் உள்ள பெரிய சர்வகலாசாலை யூனிவர்சிட்டியிலே பட்டம் பெற்றவர் தான் யாரு? பவுல். ஆத்மீகத்திலும், அன்றை தினம் இருந்த ஆத்மீகத்திலும், அன்றைக்கு இருந்த மற்ற உலகப்பிரகமான படிப்பிலும் நல்ல மாஸ்டர் விருதை பெற்றவர், உயர்தரம் கல்வியை பெற்றவர். அன்றைக்குள்ள கணக்குப்படி நல்ல பல கோடி சொத்துக்கு உரிமையாளர். இன்னும் அன்றைக்கு இருந்த அதிகாரத்தின்படி பல அதிகாரம் இந்த பவுலுக்கு இருக்கும். ரோமாபுரியில் அனுமதி இல்லாமல் ரோம ஆட்சிக்கு கீழே இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் போகக்கூடிய அதிகாரம் இருந்தவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பவுல் ஒரு நாள் தமஸ்குவுக்கு போகிற வேளையிலே இயேசுவை கண்டார், அவரை அறிந்தார். பிலிப்பியருக்கு நிருபத்தில் அவர் எழுதும் போது அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன்? நஷ்டம் என்று எண்ணினேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அதாவது நான் அறிந்தேன், இன்னும் அவரை அறியணும், இன்னும் அவரை கண்டுகொள்ளணும், இன்னும் அவரோடு சேரணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் இன்னும் ருசிக்கணும். தெய்வத்தை முகமுகமாக தரிசித்தவர். யார் ஆண்டவர் என்று கேட்கும் போது, நீ உபத்திரவிக்கின்ற யாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று வெளிப்படையாக சொல்லி தரிசனத்தை பெற்ற அந்த பவுல் சொல்லுகிறதா, இயேசுவை இன்னும் அறியணும், அதுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் குப்பை. சொல்லுங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் குப்பை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் குப்பை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு நஷ்டம். லாபம் என்கிறது அவரை அறிகிற ஒன்று தான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுங்க, இயேசுவை இன்னுமே எனக்கு அறிய வேண்டாம். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அன்றைக்கு சகேவுக்கு ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க என்ன செய்தானா? வகை தேடி ஆசைப்படுகிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ நமக்கு தெரியும்.
என் ஆண்டவர் என் ரட்சகர், என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறவர், என் ஆண்டவர் என்னை உயர்த்துகிறவர், ஆண்டவர் என் குடும்பத்துக்கு தலைவர், என் ஆண்டவர் என்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்பொழுது வந்தடையக்கூடிய கன்மலை. 71 சங்கீதம் 3வது வசனம் அதுதானே சொல்லுது. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் வந்தடையக்கூடிய கன்மலை. பக்தன் ஜெபம் பண்ணுகிறான். சங்கீதம் 71:3, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரம். எந்த ஒரு தேவைக்காக இருந்தாலும் உம்மண்ட வரலாம், எந்த ஒரு காரியத்துக்கும் உம்மண்ட வரணும் ஆண்டவரே. எந்த நேரத்தில், இரவிலும் போகலாம், பகலிலும் போகலாம், நடுராத்திரியும் போகலாம். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தெய்வம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டான். அவருக்கு மொபைல் ஒருபோதும் என்ன செய்யாது, என்ன இருக்காது, சுவிட்ச் ஆஃப் இருக்காது. அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே போக மாட்டார். அவர் எங்கேயும் போக மாட்டார், தொடர்பு எல்லைக்கு வெளியேயும் போக மாட்டார். இன்னைக்கு ஏர்டெல்லும் பிஎஸ்என்எல்லும் நிறைய குடும்பங்களுக்கு பிரச்சனையே உண்டாகும். நிறைய பேருடைய வேலையே இல்லாமல் ஆக்குறது. கண்ணா அது கால் பண்ணோம், அவர் பக்கத்து எங்கேயாவது தான் போயிருக்கோம். அங்கே சொல்லும், நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர், நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் இப்படி எங்கே, தொடர்பு எல்லைக்கு வெளியே. அடுத்து வரும், சரி தொடர்பு எல்லைக்கு வெளியே தானே, நம்ம ஒன்னோட ட்ரை பண்ண மாத்தா உடனே சொல்லுவாங்க, நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபரோட என்ன செய்து கொண்டிருக்கிறார். குடும்பத்துக்கு பிரச்சனை வர இதை விட இன்னொரு வேற ஒரு பிரச்சனையே வேண்டாம். நிறைய குடும்பத்தில் எனக்கிட்டே வந்து பேசுகிறாங்க, ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் ஃபோன். அவங்க பாருங்க வேறொரு நபருடன் தான் பேசிகிட்டு இருக்கிறதாக சொல்லுவோம்மா. அவங்க யார்கிட்டையும் பேசல, அந்த நெட்டு தான் வேற யார்கிட்டையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, தொடரும். இந்த உலகத்துள்ள மொபைல், இந்த உலகத்துள்ள கனெக்ஷன், இந்த உலகத்துள்ள எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா, எப்பொழுதும் வந்தடையக்கூடிய கன்மலை. அப்படின்னா எந்த நேரத்திலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடலாம். இன்னைக்கு பாருங்க, நிறைய இடத்துல எமர்ஜென்சி கால்னு போட்டு வச்சிருக்கோம். நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, அது எடுத்தாலே பெரிய சந்தோஷம். சப்போஸ் அந்த எமர்ஜென்சி கால் எடுத்தாலே உடனே காய்ச்சி பூச்சுன்னு சொல்லும். ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு பாஷை என்ன செய்யும், அதையும் தப்பி நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் எல்லாம் பேசி எடுத்து வந்தால் சொல்லும், நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, எமர்ஜென்சி கால், நீங்கள் எந்த ஸ்டேட்டில், உடனே ஸ்டேட்டு சொன்னால் சொல்லணும். அடுத்து நீங்கள் எந்த தாலூக்கில் இருக்குது. இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு தாலூக்கு எதுன்னு கேட்டாலே தெரியாது, தாலூக்கும் தெரியாது, வில்லேஜும் தெரியாது, அப்படிதானே. இனி வட்டமும் தெரியாது, பட்டமும் தெரியாது. உடனே அது கேட்கும், தாலூக்குங்க, வட்டம் எங்க, இங்க வில்லேஜ் என்ன, அடுத்து பாருங்க அப்படியே கேட்டு உங்க அதுக்கு கிட்ட இருக்கிற அடையாளம் என்ன, அது எந்த தெரு, கடைசியில் உங்கள் நம்பர் என்ன, இதெல்லாம் கேட்டு எடுத்து முடியறதுக்குள்ளே இங்கே எமர்ஜென்சி எல்லாம் என்ன செய்யும், முடிஞ்சு போயிடும். நானும் 1-2 தடவை கூப்பிட்டு பார்த்தேன். சில இடத்துல சில ஆபத்தான காரியங்கள் நடக்கும்போது சரி உடனே எமர்ஜென்சிக்கு கூப்பிடுவேன். எதுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா எமர்ஜென்சி காலம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது அவர் எவரடியாக இருப்பா, எந்த நேரத்திலும் அவரிடத்தில் நாம் வந்தடைய முடியும். அதாவது எந்த நேரத்தில் நீங்கள் அவரை கூப்பிட முடியும். அல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, இயேசு சமுத்திரத்தில் நடந்து போகிறார். நடுராத்திரி தாண்டியாச்சு, ஜாமம் கடந்து போகுது, பயங்கரமான கார் இருள், பயங்கர புயல் காற்று, அலைகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. எல்லாரும்
ஏதோ பேய் வருகிறது என்று ஏற்கனவே இயேசுவை பார்த்தோன்னே பேய் என்று சொல்லி அழுதுட்டாங்க, பயந்துட்டாங்க. இப்போ இயேசுதான் என்று அறிந்த உடனே பேதுரு கடலில் இறங்கி நடக்கிறான். வேதம் என்ன சொல்லுது? அலைகள் வந்த போது அது கண்டவன் பயந்தான், கடலுக்குள்ள என்ன செய்தான்? மூழ்கினான். கூப்பிட்டது ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் வந்தடையக்கூடிய கண்மலை இல்லை. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ ஒரு 5 தடவை கூப்பிடு. நிறைய இடத்துல போனால் அப்படி தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு 5 நாள் இல்லைன்னா ஒரு 7 நாள், அப்படி ஒரு குறிப்பிட்டது. நம்ம ஆண்டவர் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டான். ஆண்டவர் அப்படி அன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா பேதுருக்கு நிலைமை என்ன ஆயிருக்கும்? இப்போ அந்த கடைசி கட்டம் மூழ்கிற அந்த கடைசி நிமிஷத்தில் ஆண்டவரே என்று ரட்சியும் என்று கேட்ட உடனே அந்த நிமிஷத்தில் வேற ஒன்றும் யோசிக்காமல் உதவி செய்தவர் தான் நம்முடைய நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் வந்தடையக்கூடிய கண்மலை. அதனால தான் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை சொல்லுகிறார். 6:37 என்ன சொல்லுகிறாரு? வாசித்து பாருங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனே நான் என்ன செய்வதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? என்னிடத்தில் வருகிற ஒருவனை, வருகிறவனை, அது யாராகட்டும், அவனை நான் என்ன செய்வதில்லை, புறம்பே தள்ளுவது இல்லை. அல்லேலூயா. ஒரு பாவி அவரிடத்தில் வந்தா கூட புறம்பே தள்ள மாட்டான். பழைய பாட்டு, பாவி என்று உன்னை இயேசு தள்ளவே மாட்டா, அழைக்கிறாரே, பாவி என்று உன்னை தள்ளவே மாட்டா, யார் அவரிடத்தில் வந்தாலும் அவர் புறம்பே என்ன செய்ய மாட்டா, தள்ளவே மாட்டா. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால நம்முடைய இருதயத்தில் புதிய உடன்படிக்கையின் பிரமாணம் எழுதப்பட்டிருந்தார். ஒன்று, நாம் அவரை அதிகமாய் அறியக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம வாசிக்க கேட்ட அதே வசனம் 31-34 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஃபர்ஸ்ட் அவரை அறியக்கூடிய ஒரு சிலாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. 2, நாம் பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு கிடைக்கும். இயேசு நம்முடைய இருதயத்தில் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தம் கொண்டு தம்முடைய பிரமாணத்தை எழுதினான். 2வது கிடைக்கிற ஒரு பாக்கியம், பாவ மன்னிப்பின் நிச்சய
உடையவர்களாக நம்ம மாற்றப்படுவோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கோடீஸ்வரர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வசதி வாய்ப்புகள் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை. பெரிய பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் அநேகர் தற்கொலை பண்ணுகிறார்கள் தெரியுமா? ஒரு காலத்தில் அவர்கள் பாவத்தை பச்சை தண்ணீரை போல குடித்தார்கள், பாவ இன்பத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். பிற்பாடு மனசாட்சி அவர்களை விட்டவில்லை. பாவம் கொடூரமானது. பாவம் என்கிற அந்த கருத்த உருவம் அவர்களை பின்தொடரும். இதனாலே பிடிக்கப்பட்டு இருதயம் குத்தப்பட்டு, இனி நமக்கு மீட்பில்லையே, இனி நமக்கு தப்ப வழி இல்லையே, இந்த பாவத்தை யார் மன்னிப்பா? இதுதான் உண்மையான காரணம். மீள முடியாதபடி அநேக தற்கொலை தான் முடிவு என்று ஓடுகிறார்கள். ஆனால் தேவ ஜனமே, நாம் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய இருதயத்தில் அவருடைய பிரமாணம் எழுதப்படுமானால் நமக்கு ஒரு பெரிய தைரியம் கிடைக்கிறது. என் இயேசு என் பாவத்தை மன்னித்தா. அல்லேலூயா. நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள். தன் பாவத்தை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ இரக்கம் பெறமா. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற தெய்வம். அவர் மன்னிக்கிறது தயவருத்தின தெய்வம், தயவருந்தின தெய்வம். நம்முடைய பாவத்தினால் வருகிற எல்லா தோஷங்களை மாற்றுகிறவர். அதாவது 32ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க 32ஆம் சங்கீதம் 5வது வசனம் படிக்கும்போது 32ஆம் சங்கீதம் 5வது வசனம் என்ன சொல்லுது? நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் எதை மன்னித்தீ? தோஷத்தை. பாவத்துக்குள்ள ஒரு தோஷம் இருக்கிறது. நான் முதல் ஆராதனையில் சொன்னேன், நிறைய தோஷம் இருக்கு உலகத்தில். நிறைய தோஷம் உண்டுன்னு சொல்லுவோம். சிலவங்க இந்த தோஷத்தின் மேலேயே நம்பிக்கை வைப்பாங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே சொல்லுவாங்க, இது பாருங்க, பார்த்தீங்களா, செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், சனி தோஷம், நாக தோஷம், களத்திர தோஷம், வாத தோஷம், பித்த தோஷம், கபதோஷம், காக தோஷம், பூன தோஷம், பல்லி தோஷம், இப்படி நிறைய தோஷம் வரும். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் பாவ தோஷத்தை அங்கே காணாது. இந்த பாவ தோஷத்தை சொல்கிற ஒரே புத்தகம் உண்டுன்னா எதுதான்? இந்த ஒன்று தான். அங்கே தோஷம் சொல்லும், அதுக்கு பரிகாரம் கிடைக்காது. இங்கே பாவ தோஷத்தை சொல்லிவிட்டு அதன் பரிகாரத்தையும் கர்த்தர் எடுத்து தந்திருக்கிறான். அல்லேலூயா. அந்த பாவ தோஷத்தின் பரிகாரம் தான் மன்னிப்பு. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறது? பாவத்தின் தோஷம் என்ன? பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யும்? அதுதான் பாவதோஷம். இது சாவில் தான் முடியும், இது மரணத்தில் தான் முடியும். ஆனா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நமக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. நம்முடைய பாவத்தின் தோஷத்தை இயேசு சிலுவையில் சுமந்து எல்லா தோஷத்திலிருந்து என்னையும் உங்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். இனி பாவ தோஷம் நம்மை நெருங்க முடியாது. பாவ தோஷம் நம்மை பின்தொடர்ந்து வர முடியாது. பாவ தோஷம் நம்மை பயமுறுத்த முடியாது. பாவ தோஷத்தின் பெயரில் யாரும் நம்மை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. அதனால ஃபாதர் பாடின பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரி பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய சந்தோஷம். பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைத்தா நமக்கு ஒரு நிச்சயம் கிடைக்கிறது, பரலோகத்தில் ஒரு இடம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய சரீரம் அழிந்து போனாலும், இந்த பூமிக்குரிய கூடாரம் எல்லாம் அழிந்து போனாலும், கைகளால் கட்டப்படாத ஒரு நித்திய வீடு எங்கே உண்டு? பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்போ